இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்னால் என்ன, சிம்பிளாக சொல்லணும்னா கார் மற்றும் பைக்குக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாமல் வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற கேஸும் இந்த க்ரூட் ஆயிலிருந்து தான் வருது. இதை பிளாக் கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பிளான்ட் அண்ட் அனிமல் செடிமெண்ட் ஆகி ஹீட் அண்ட் ப்ரெஷர் மூலிமா உருவாகிற ஒரு ரா சப்ஸ்டன்ஸ் தான் இந்த க்ரூட் ஆயில். ஸோ இந்தியா க்ரூட் ஆயில் 80% to 90% வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, ஈரான், பிரேசில், ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளுக்கிட்டேருந்து தான் நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். கடந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்போது இஸ்ரேலும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து ஈரான் மேலே வார் நடத்தினாங்க. இதில் கோபம் அடைஞ்ச ஈரான் அவங்க மேலே பதில் தாக்குதலும் நடத்தினாங்க. ஈரானுடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற பகுதி கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதை கண்ட்ரோல் பண்ணால் வேர்ல்டு மார்க்கெட்டே அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுக்கும் வேர்ல்டு எக்கனாமிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற பகுதியிலிருந்து தான் உலக நாடுகளுக்கு போய் சேர வேண்டிய 20% ஆஃப் ஆயில் சப்ளை நடக்குது. ஸோ இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத்து, ஈராக் போன்ற பெரிய பெரிய கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து போகக்கூடிய ஆயில் சப்ளை அந்த வழியாக தான் போய் சேருது. ஸோ அந்த பகுதியை ஈரான் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மற்ற நாடுக்கு போய் சேர வேண்டிய ஆயில் சப்ளை ஸ்டாப் ஆகிடும். இதனால் உலக எக்கனாமியே அடிவாங்கும். ஸோ பல நாடுகளுக்கு பெட்ரோல் டேங்கர் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வெறும் 32 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் பல நாடுக்கு போய் சேருது. ஸோ ஈரான் இந்த வழியை க்ளோஸ் பண்ணதுனால அவங்கவுங்க நாட்டுக்கு சேர வேண்டிய க்ரூட் ஆயில் சப்ளை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதனால் எல்லா கண்ட்ரிலையுமே பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்தியாவும் பல ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற பெட்ரோலியம் கம்பெனி ஒரு நாளைக்கு 750 கோடி லாஸை சந்திச்சதுனால இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கி இந்தியாவிலையும் பெட்ரோல் ப்ரைஸ் கடந்த ஒரு 10 நாளாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆயில் ப்ரைஸ் $70 to $80, ஆனால் இப்போது $110 to $120 அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் நடுவில் தான் இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரஷ்யா தான் இந்தியாவுக்கு மெயினாக ஆயில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இதனால தான் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த க்ரூட் ஆயிலிருந்து என்னென்ன பொருட்கள் எடுக்கிறாங்கன்னு குயிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ பூமியிலிருந்து அப்படியே எடுக்கும்போது அந்த க்ரூட் ஆயில் கருப்பு நிற லிக்விடாக தான் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலிமா தான் டெம்பரேச்சரை மாற்றி வேறு பொருள்களை பிரித்து எடுக்கிறாங்க. ஒரு பெரிய டவரில் க்ரூட் ஆயிலை ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. ஸோ அந்த பாட்டம் லெவலில் பார்த்தீங்கன்னா 350 to 400 டிகிரி வரைக்கும் ஹீட் இருக்கும். ஸோ இதில் திக்கான லேயர் மட்டும்தான் அடியில் தங்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தார் மாதிரியான பொருள்கள் ரொம்ப திக்கான பொருள்கள், ஸோ அதெல்லாம் அடியிலே தங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஃபியூல் ஆயில். இந்த ஃபியூல் ஆயில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்க ஒரு கருப்பு நிற திக்கான லிக்விடாக தான் இருக்கும். இது ஃபேக்ட்ரியில் இருக்கிற பாய்லர்களுக்கு ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த இது ஒரு ஷிப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 250 to 300 டிகிரி ஹீட் வரைக்கும் டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ இதில் மீடியம் வெயிட் லிக்விட் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீசல், அப்புறம் கெரோசின், அது பார்த்திங்கன்னா ஜெட் ஃபியூல்னு கூட சொல்லலாம். ஏரோப்ளைன் பார்க்க இது யூஸ் ஆகும். இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் இதுக்கு ஒரு க்ளீன் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அவருடைய இன்னொரு அப்பர் லேயர் பார்த்திங்கன்னா 120 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் ஹீட் இருக்கும். ஸோ இதில் லைட் வெயிட் லிக்விட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைட் வெயிட் லிக்விட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார், பைக்குக்கு போடப்படுற பெட்ரோல் ஆவியாகி மறுபடியும் லிக்விடாக மாறி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நெப்தா. இது ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல். இதை வச்சு தான் மெடிசன், பிளாஸ்டிக்கு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, விவசாயத்துக்கு தேவைப்படுற உரங்கள் எல்லாமே இதோட மூலப்பொருளை வச்சு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் லெவல், அங்கே தான் லிக்விட் ஃபார்ம் ஆகாத கேஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதோடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 20 டிகிரிக்கும் கீழே தான் நம்மளுக்கு இருக்கும். இங்கே என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரில் இருக்கிற ப்ரோபைன் மற்றும் பியூட்டைனோட கேஸ் இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஃபிக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலிமா தான் பல பொருட்கள், அதாவது பெட்ரோல், டீசல், பிளாஸ்டிக் போன்ற பல பொருட்கள் தனித்தனியாக வேறு லெவலில் ஹீட் பண்ணி பிரித்து எடுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from MD Talks.